ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 4ஆம் அத்தியாயம். புண்டரீகர் மற்றும் அம்பரீஷரின் மீட்பு. குறிப்பு: இந்த அத்தியாயம் சங்கம் வடிவத்தில் உள்ள புருஷோத்தம க்ஷேத்திரத்தில் உள்ள முக்கியமான புனித தலங்களின் தெய்வங்கள், திருக்குளங்கள், இருப்பிடங்களை மற்றவற்றுடன் வழங்குகிறது. ஸ்ரீ பகவான் கூறலானார்: எல்லாவற்றையும் வழங்கும் காளை சின்னம் கொண்ட இறைவன் மேற்கு எல்லையில் உள்ள சங்கம் வடிவ புனித தலத்தின் நுனியில் வசிக்கிறார். நீலகண்டம் சங்கின் நுனியில் உள்ளது. ஒரு குரோஷம், அதாவது 3 கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்பட்ட இந்த இடம் நாராயணரின் மிகவும் அரிதான, சிறந்த மற்றும் புனிதப்படுத்தும் புனித தலமாகும். சங்கின் உட்புறம் நீரால் நிரம்பி வழிகிறது. ஆறுகளின் அதிபதியான கடலின் நீர் ஆலமரத்தின் வேர் வரை. இந்த இடத்தில் உள்ள கடல் ஆலமரத்துடனான தொடர்பின் காரணமாக அனைத்து தீர்த்தங்களுக்கும் தலைமை அந்தஸ்தை பெற்றது. இறைவன் உணரப்படும் போது முக்தியை வழங்குபவராக இருப்பதைப் போலவே ஒருவர் இங்கே இறந்தால் இந்த புனித தலமும் முக்திக்கு உகந்தது. மேலும் ஒருவர் இங்கு புனித நீராடினால் கடல் முக்தியை அளிக்கிறது. முன்பு கோபத்தில் ருத்ரர் பிரம்மதேவனின் 5வது தலையை வெட்டினார். அவரை பற்றி கொண்ட அந்த தலையை அவரால் அகற்ற முடியவில்லை. அதை பிடித்து கொண்டு அவர் அண்ட முட்டையின் அனைத்து பகுதிகளிலும் அலைந்தார். இங்கு வந்த பிறகுதான் அவர் மண்டை ஓட்டிலிருந்து விடுபட முடிந்தது. கபால மோச்சனா என்ற லிங்கம் சங்கம் வடிவ பகுதியின் 2வது ஆபார்த்தத்தில், அதாவது திருப்பில் அமைந்துள்ளது. கபால மோச்சனத்தை தரிசிப்பவர் அதை வணங்கி வழிபட்டால் அதற்கு பிராமண கொலை போன்ற பாவங்களிலிருந்து விடுபட வைக்கிறது. அதன் வலது பக்கத்தில் உள்ள பகுதியில் இருப்பவன் உலக இருப்பிலிருந்து விடுபடுகிறான். விமலா என்ற எனது ஆதி சக்தி சங்கம் வடிவ க்ஷேத்திரத்தின் 3வது திருப்பு இடத்தில் இருக்கிறாள். தர்மராஜரே, அது உலக இன்பங்கள் மற்றும் முக்தியின் நன்மைகளை அளிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பக்தியுடன் வழிபடுபவர், வணங்கி மகிமைப்படுத்துபவர் விரும்பிய அனைத்தையும் அடைகிறார். மரணத்தில் முக்தியை அடைகிறார். இந்த 3ம் கடற்படை பகுதியில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன. அதாவது புனித குழி, ஆலமரம் மற்றும் இறைவன் தீர்த்தம் என்று அழைக்கப்படும் கபால மோச்சனத்திலிருந்து மற்றும் அர்த்தாஷினி நிறுவப்பட்ட இடம் வரை சங்கின் மைய பகுதி என்று அறியப்பட வேண்டும். இது சக்கரம் தாங்கிய இறைவனால் நன்கு பாதுகாக்கப்படுகிறது. தர்மராஜரே, படைப்பின் தொடக்கத்தில் என்னுடைய இந்த சக்தி பெரும் பிரளயத்தின் போது அதிகமாக சேகரிக்கப்பட்ட தண்ணீரின் பாதியை குடிக்கிறது. எனவே அவள் அர்த்தாஷினி என்று அழைக்கப்படுகிறாள். அவளை பார்வையிட்டு அவளை வணங்குபவன் நிரந்தர உலகின் இன்பங்களை அனுபவிக்கிறான். கடற்கரையின் நீர் முனையிலிருந்து ஆலமரத்தின் வேர் வரை இப்பகுதி பூச்சிகள், பறவைகள் மற்றும் மனிதர்கள் இங்கு இறக்கும் போது ரட்சிப்பை வழங்குபவராக கருதப்படுகிறது. இந்த புனித இடத்தின் உட்புறம் மிகவும் புண்ணியமானது. இது தேவர்களால் கூட விரும்பப்படுகிறது. மக்கள் இங்கு வசிக்கும் அனைத்து மக்களையும் சக்கரம் மற்றும் தாமரையை ஏந்தியவர்களாக பார்க்கிறார்கள். பூமியிலும் ஆகாயத்திலும் ஸ்வர்க்கத்திலும் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் 3.5 கோடி எண்ணிக்கையில் உள்ளன. அவை ஸ்வர்க்க இன்பங்களையும் விடுதலையையும் அளிக்கின்றன. இந்த புனித தலமான புருஷோத்தம திருத்தலம் அந்த தீர்த்தங்கள் அனைத்திற்கும் அரசனாக மகிமைப்படுத்தப்படுகிறது. முக்தியை அளிக்கும் அனைத்து புனித தலங்களிலும் இது சாயுஜ்யத்தை அளிக்கும். இது முக்தி என்று அழைக்கப்படும் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு வசிப்பவர்கள் முதுமை, பிறப்பு மற்றும் இறப்பு காரணமாக துக்கத்தால் பாதிக்கப்படுவதில்லை. ரோஹிணா என்ற இந்த புனித குளம் கருணை எனப்படும் நீரால் நிறைந்துள்ளது. இது நிரந்தரமாக உள்ளது. அதன் தொடர்பால் மட்டுமே அது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்கிறது. இதில் உள்ள நீர் கரையும் காலத்தில் அதிகரிக்கிறது. பின்னர் அது இங்கேயே கரைகிறது. எனவே இது ரோஹிணா என்று அழைக்கப்படுகிறது. எனவே உங்கள் அதிகாரத்தை இழந்தால் வருத்தப்பட வேண்டாம். இறந்தவர்களின் அரசரை, நீங்கள் விடுதலைக்கு தகுதியானவர்களின் இறைவன் அல்ல. தர்மராஜருக்கு இவ்வாறு அறிவு
அறிவுறுத்திய பிறகு உலகங்களின் தாயான ஸ்ரீ லக்ஷ்மி தேவி முன்னால் அமர்ந்திருந்த பிரம்மதேவரிடம் மரியாதையுடன் கூறினார், உலகங்களின் தலைவரே, பிரம்மதேவரே, எல்லாம் தமக்கு தெரியும். இந்த புனித தலம் அனைத்து உயிரினங்களுக்கும் முக்தியை அளிக்கிறது என்று அறிவிக்கவும். காமாக்கியா, காமா என்ற பெயர் கொண்டவர் மற்றும் க்ஷேத்திரபாலர், புனித தலத்தின் பாதுகாவலர் அல்லது விமலாவை பார்வையில் வைத்து தவம் செய்யுங்கள். இறைவனின் வலது புறத்தில் உள்ள நிருசிம்மன் மனித உருவில் சிம்ம முகம், பிரம்மதேவரின் உருவகம். ஹிரண்யகசிபுவின் மார்பை கிழித்த பிறகு அவர் ஒளி வீசுகிறார். இந்த தெய்வத்தை காண்பதன் மூலம் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். அதில் எந்த ஐயமும் இல்லை. பக்தர் உலக இன்பங்களையும் முக்தியையும் அனுபவிக்க தகுதியற்றவர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தெய்வத்தின் முன் தனது வாழ்க்கையை துறப்பவர் பிரம்மதேவருடன் சாயுஜ்யத்தை அடைவார். இங்கு அவர் செய்யும் எந்த புனித சடங்கிற்கும் அதன் பல கோடி மடங்கு பலன் கிடைக்கும். இது கல்ப மரத்தின் நிழல். இது சூரிய நிருசிம்மத்தால் ஒளிரப்படுகிறது. அதில் இறக்கும்போது அவித்யா, அறிவு, சரியான அறிவுடன் அல்லது இல்லாமல் அழிந்துவிடும். ஸ்ரவணம், அதாவது கேட்டல் மற்றும் வேதாந்த நூல்களால் பரிந்துரைக்கப்பட்ட பிற விஷயங்களிலிருந்து உருவாகும் சரியான அறிவு, அது இல்லாமல் அறியாத மக்கள் பெறுவது மிகவும் கடினம். பிராமணரே, இங்கே அவர்களுக்கு விடுதலை சாத்தியமாகும். அவிமுக்தத்தில், வாரணாசி திருத்தலத்தில் கருணையின் களஞ்சியமான மகான் சிவபெருமான் முக்தியை விரும்பும் நபரின் திருச்செவிகளில் பிரம்மத்தை பற்றிய அறிவை கிசுகிசுக்கிறார். அவர் ஞானத்திற்கான வழிமுறைகளையும் வழங்குகிறார். அதன் மூலம் அதை புத்திசாலித்தனமாக பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவர் படிப்படியாக சீர்குலைவு மூலம் முக்தியை அடைவார். பயிற்றுவிப்பாளரின் மகத்துவத்தால் அவரது அறிவு குறைவடையாது. இங்கே தங்கள் வாழ்க்கையை துறப்பவர்கள் உடனடியாக தங்கள் சொந்த வடிவங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள். யமதர்மனே, இது விஷயத்தில் தாங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. கர்மங்களால் கட்டுண்ட குழப்பமான மனங்களை கொண்டவர்கள் மற்றும் இந்த உலகத்திற்கு வந்து வெளியேறுவதற்கு உட்பட்டவர்கள். விவஸ்வானின் மகனே, இந்த விஷயத்தில் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். தேவி கங்கையின் இனிமையான குளிர்ந்த நீரை அசுத்தங்கள் இல்லாமல் கைவிட்டு ஒரு குட்டைக்கு செல்லும் தாகமுள்ள நபரை போல அவர்கள் தங்கள் மனதில் குழப்பமடைகிறார்கள். இந்த சிறந்த புனித இடத்தை விட்டு வெளியேறி மற்ற புனித தலங்களுக்கு செல்பவர்கள் பலாச மலரின் இனிமையான வாசனையால் வெறும் திருப்தி அடைந்தவர்களை போன்றவர்கள். அவர்களுக்கு கிடைக்கும் ஒரே பலன் சோர்வுதான். இந்த பெருங்கடல் புனித நீராடல் மூலம் முக்தியை அளிக்கிறது. இறைவன் தனது பார்வை மூலம் முக்தியை அளிக்கிறார். கல்பமர் அதன் நிழலின் மூலம் முக்தியை அளிக்கிறது. மேலும் புனித தலம் மனிதர்களால் எங்கும் அதில் இறக்கும் போது அவர்களுக்கு முக்தியை அளிக்கிறது. ஒரு மனிதன் பக்தியுள்ள நம்பிக்கை கொண்டதன் மூலம் விடுதலை பெறுகிறான். இதை போன்ற வேறு தீர்த்தம் இல்லை. இந்த தீர்த்தத்தை கைவிட்டு வேறொரு தீர்த்தத்தில் ஆர்வம் காட்டுபவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையால் நிச்சயமாக ஏமாற்றப்படுகிறான். ஏனென்றால் அவன் மிகவும் பேராசை கொண்டவன் மற்றும் பேராசை மிக்கவன். உங்களுக்கு மேலும் அறிவுரை வழங்க வேண்டிய அவசியமில்லை. காகம் விஷ்ணுவின் வடிவத்தை எடுத்த போது தாங்கள் நேரடியாக இவ்வாறு அனுபவித்திருக்கிறீர்கள். சன்னதி மற்றும் புனித தலத்தின் உட்புறத்தை பாதுகாப்பதற்காக 8 சக்திகள் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். முன்பு ஒரு மனைவிக்காக ருத்ரனால் கடுமையான தவம் செய்து தியானிக்கப்பட்டேன். தன்னிடம் சொல்லும் கௌரி, அவருடைய மனைவி என்னால் படைக்கப்பட்டவள். அவள் எல்லா அழகுக்கும் உறைவிடும். அவள் என் உடலிலிருந்து வெளியே வந்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு என்னால் கட்டளையிடப்பட்டது, மென்மையான பெண்ணே, என் ஆலோசனையின்படி எனக்கு பிரியமான ஒன்றை செய்வாய். உன் மூர்த்திகள், அதாவது வெவ்வேறு வடிவங்கள் மூலம் என்னை சுற்றி உள்ள உடலின் உட்புறத்தை பாதுகாக்கவும். என் மீதுள்ள அன்பினால் அவள் 8 வடிவங்களில் அறைகளில் நிற்கிறாள்.
மங்கள ஆலமரத்தின் வேரில் நிற்கிறாள். மேற்கில் விமலா என்று நிற்கிறாள். சர்வமங்களா சங்கத்தின் பின்புறத்தில் நிற்கிறாள். வடக்கில் அர்த்தாஷினி மற்றும் லம்பா நிற்கிறார்கள். காலராத்திரி தெற்கிலும் மரீச்சிகா கிழக்கிலும் உள்ளன. காலராத்திரிக்கு பின்னால் சண்ட ரூபம் நன்கு நிலை பெற்றுள்ளது. இந்த புனித தலம் மிகவும் கடுமையான வடிவங்களை கொண்ட சக்திகளால் பாதுகாக்கப்படுகிறது. தகுதிகள் இல்லாத ஒரு மனிதனை அணுகுவது மிகவும் கடினம். இந்த 8 சக்திகளையும் தரிசித்து மகிமைப்படுத்துவதன் மூலம் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். ஒருவன் குதிரை யாகத்தின் பலனை பெறுவான். ருத்ராணி ருத்ரனின் 8 வெவ்வேறு வடிவங்களை கண்ட சங்கரர் தன்னை 8 வடிவங்களாக பிரித்து மகா பெருமாளை வழிபடத் தொடங்கினார். தவத்தின் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்திய பிறகு அவர் ஒரு சிறந்த வரத்தை கேட்டார். நீங்கள் எங்கு தங்கினாலும் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருப்பேன். தலைவரே, பகவானே, கமலையின் தலைவரே, உங்களை தவிர பேரின்பத்திற்கும் முக்திக்கும் வேறு எந்த காரணமும் இல்லை. தலைவரே, பகவானே, நீங்கள் என் உள்ளார்ந்த ஆன்மா. நீங்கள் இல்லாமல் ஒரு உடல் எங்கிருந்து வருகிறது? தம்மை அறியாத மூடர்கள் அசுத்தமான உலக இன்பங்களில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தூய மேகமற்ற வானத்தை போன்ற தம்மிடம் அடைக்கலம் தேடுகிறார்கள். ஜெய்மினி முனிவர் கூறினார், பகவான் தன்னை நடுவில் நிறுத்தி ருத்ரனை க்ஷேத்திர பாலகனாக எல்லா இடங்களிலும் நிறுவினார். ஆலமரத்தின் வேரில் கபால மோச்சனன், க்ஷேத்திரபாலன், யமேஸ்வரன், மார்க்கண்டேய, ஈசானன், பில்வேஷா, நீலகண்டன் மற்றும் பதேஷா ஆகிய 8 மகேஸ்வர லிங்கங்கள் உள்ளன. இந்த லிங்கங்களை தரிசித்து தொட்டு வழிபடுவதன் மூலம் ஒருவர் முக்தி பெறுகிறார். இங்கே புனித இடத்தில் இறக்கும் நபர்களின் மீது யமனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் இங்கு வந்த நோக்கத்திற்காக அந்த நோக்கத்தை வேறு இடத்தில் அடையுங்கள். ஆனாலும் பிரபஞ்சத்தின் இறைவன் தன்னை ஒரு பக்தனுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார். யமனால் பக்தியுடன் சாந்தப்படுத்தப்பட்டதால் தன்னிடம் அடைக்கலம் தேடுபவர்களின் துன்பத்தை இறைவன் தனது மாயையை தனது சுதர்சன சக்கரத்தால் மறைப்பார். கைவிட முடியாத தங்க மணலால் மூடப்பட்ட இந்த சிறந்த புனித இடத்தில் அவள் யமனையும் மகளையும் ஏமாற்றினாள். பின்னர் அவர் தனது சொந்த இடத்திற்கு சென்றார். அது நல்லது என்று கருதி முன்னால் இருந்த பிரம்மதேவரிடம் கூறினாள். ஸ்ரீ கூறினார், சத்திய யுகத்தில் இந்திரத்யும்னன் என்ற ஒரு அரசர் இருப்பார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பின்பற்றுபவராகவும் புனித நூல்களை அறிந்தவராகவும் இருப்பார். அவர் அனைத்து வகையான யாகங்களையும் செய்வார். அந்த சிறந்த அரசர் இங்கு வந்து சிறந்த வழிபாடுகளை செய்வார். இறைவனின் சாந்திக்காக அவர் 1000 குதிரை யாகங்களை செய்வார். குடிமக்களின் இறைவன் தனது ஆசிகளுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒரு மரம் 4ஆக பிளக்கும். விஸ்வகர்மா மரத்துண்டுகளிலிருந்து சிலைகளை செய்வார். அரசர் இந்திரத்யும்னனால் சாந்தப்படுத்தப்பட்ட தாங்கள் அவற்றை நிறுவும் நபராக இருப்பீர்கள். பிரம்மதேவரே, எங்களை போன்ற சிலைகள் நிறுவப்படும். ஸ்ரீயின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் 4 முகம் கொண்ட பிரம்மதேவரும் யமனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் நகரங்களுக்கு திரும்பிச் சென்றனர். புனித தலத்தின் மகத்துவத்தை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து ஆச்சரியத்தாலும் மகிழ்ச்சியாலும் உடல் முழுவதும் தங்கள் முடியை நிமிர்ந்து நின்றனர். இப்போது முனிவர்களே, உலகிற்கு உதவுவதற்காக இறைவன் இன்னும் அங்கேயே வசிக்கிறார். அவருடன் தமையனான பலபத்ரரும் தங்கையான சுபத்ரையும் வசிக்கிறார்கள். கருநீல மேகத்தை போலவும் நீலமலையின் குகையில் வசிக்கும் மரத்தாலான உடலை கொண்ட சங்கம் மற்றும் சக்கரத்தை ஏந்திய மகிமையான இறைவன் இந்திரத்யும்ன மன்னரால் சாந்தப்படுத்தப்பட்ட அதே இறைவன்தான். தன்னை வணங்குபவர்களின் துயரங்களை அளிக்கும் இறைவன் கருணை கடல் மரத்தால் ஆன சுதர்சன சக்கரத்தால் பொருத்தப்பட்டுள்ளார். அவரை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் பாவங்களின் வலுவான அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவார்.
சிறந்த முனிவர்களே, வெப்பத்தை விரட்டும் சந்திரனைப் போல 3 விதமான துன்பங்களையும் அளிக்கும் இறைவனை காண்பவர்களின் அனைத்து நல்ல மற்றும் புண்ணிய செயல்களும் ஒரே நேரத்தில் பலனளித்தது போல் தெரிகிறது. உண்மையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தெய்வீக மற்றும் மனித அவதாரங்கள் பல உள்ளன. அவரது அற்புதமான செயல்களும் மகத்துவமும் விவரிக்கப்பட்டுள்ளன. மிகுந்த பரிச்சயத்தின் காரணமாக சூரர்கள் மனிதர்களை மதிக்கவில்லை. பிராமணர்களே, தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், கந்தர்வர்கள், பாம்புகள், ராட்சசர்கள் மற்றும் கீழ்நிலை உயிரினங்களின் மனம் அந்த மர சிலையின் ஸ்ரீஹரியின் மீது வசிக்கிறது. அவர் அனைவரின் ஆன்மா. அவர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார். இறைவன் ஒரு தனித்துவமான வடிவத்தை கொண்டிருப்பதன் இந்த மகிழ்ச்சியால் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். பிரம்மதேவரின் வேத வார்த்தைகள் கூறியதை ஒருவர் அங்கு அனுபவிக்கிறார். அதாவது, இந்த உலக இருப்பின் அனைத்து துயரங்களையும் நீக்குகிறது மற்றும் அழியாத மகிழ்ச்சியை தருகிறது. எனவே உபனிஷதங்களில் பிரம்மம் தருமயம், மரத்தால் ஆன பிரம்மம், தாரு பிரம்மம் என்று பாடப்படுகிறது. உண்மையில் மரத்தால் ஆன சிலை எங்கும் ஒருபோதும் முக்தியை அளிக்காது. பிராமணர்களே, செயற்கையான ஒன்றின் மூலம் இயற்கையான நிலையை பெற முடியாது. ரட்சிப்பு என்பது செயற்கையான ஒன்றல்ல. அது எப்படி செயற்கை மரத்தின் விளைவாக இருக்க முடியும்? பிரம்மத்தின் பேரின்பமும் செழிப்பும் எந்த அடிப்படையும் இல்லாமல் அடைய முடியாது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த சிறந்த தங்குமிடம் ஒரு பெரிய மர்மம். அந்த சிலை உன்னதமானது. அது ஒரு உலகியல் சார்ந்தது போல் வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு சிலை பேசுவதை எங்கே கேட்டது அல்லது பார்த்தது? அந்த நேரத்தில் மர சிலையுடன் கூடிய இறைவன் அரசர் இந்திரத்யும்னனுக்கு வரம் அளித்தார். முனிவர்களே, வேறு யாரையும் உங்கள் அடைக்கலமாக தேடாமல் இறைவனிடம் அடைக்கலம் தேடுங்கள். அவர்தான் துரதிருஷ்டவசமான மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ஒரே புகலிடம். அவர் நம்மை உலக இருப்பு என்ற கடலை கடந்து அழைத்துச் செல்கிறார். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களால் அவரது பாதங்கள் எப்போதும் வணங்கப்பட தகுதியானவை. அவரே இறுதியான புகலிடம். நாராயணரே பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு காரணம். அவர் படைப்பு மற்றும் அழிவிற்கு காரணம். அவர் நம்மை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். அவர் அனைத்து துயரங்களையும் நீக்குகிறார். அவர் செழிப்பையும் மகிமையையும் அதிகரிக்கிறார். அவர் அனைத்து யோகிகளின் பாதுகாவலர். அவர் அனைத்து உயிரினங்களையும் வளர்க்கிறார். அவர் அனைத்து உலகங்களையும் தாங்கி ஆதரிக்கிறார். அவர் அனைத்து மொழிகளின் பேச்சாகவும் இருக்கிறார். அவர் அனைத்து துன்மார்க்கங்களையும் கண்டிக்கிறார். அவர் அனைத்து சதுப்பு நிலங்களையும் அதாவது பாவங்களையும் உலர்த்துகிறார். முனிவர்களே, அவர் நீலமலையை நாடுகிறார். அனைவருக்கும் ஒரே ஆதரவான எங்கும் நிறைந்த இறைவனிடம் அடைக்கலம் தேடுங்கள். அவர் அசைவற்றவராகவும் மர வடிவமாகவும் இருந்தாலும் அவர் அழகான தெய்வீக விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார். மிக குறைந்த பக்தி மட்டுமே இருந்தாலும் அவர் மனிதர்களின் 100 குற்றங்களை மன்னிக்கிறார். இது தொடர்பாக முனிவர்களே, விளையாட்டின் காரணமாக மர உடலில் தங்கியிருக்கும் பரம ஆத்மாவின் கதையை நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். அந்த கதை ஒருவருக்கு பாவங்களை நீக்குகிறது. குருக்ஷேத்திரத்தை சேர்ந்த ஒரு பிராமணரும் ஒரு சத்திரியரும் இருந்தனர். அவர்கள் ஒன்றாக உணவருந்தி ஒன்றாக விளையாடும் அன்பான நண்பர்களாக மாறினர். அவர்கள் ஒழுக்கமான நடத்தையிலிருந்து விலகிச் சென்றனர். அவர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை உண்டு மயக்கமடைந்தனர். அவர்கள் வேதங்களை படிக்கவில்லை, மந்திரங்களை ஒருபோதும் உச்சரிக்கவில்லை, அதாவது ஒருபோதும் புனித சடங்குகளை செய்யவில்லை. அவர்கள் ஸ்வாஹா மற்றும் ஸ்வதாவை இழந்தனர், அதாவது அவர்கள் யாகச் சடங்குகளையும் பித்ருக்களுக்கு ஸ்ரார்த்தத்தையும் கைவிட்டனர். அவர்கள் மத சடங்குகளை செய்ய தகுதியற்றவர்களாக மாறினர். அவர்கள் பெரும் பாவங்களால் தீட்டுப்படுத்தப்பட்டனர். அவர்கள் மது அருந்தினர்,
அவர்கள் வேசிகளின் கூட்டங்களில் மகிழ்ந்தனர். மறுமை உலகத்தை பற்றிய எண்ணம் அவர்களுக்கு கனவில் கூட வரவில்லை. இந்த வழியில் நடந்து கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பாதியை கழித்தனர். ஒருமுறை அவர்கள் அலைந்து திரிந்து பலியிடுவதற்காக மூடப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தனர். பிராமணர்களே, தூரத்திலிருந்து பாடல்களையும் வேதங்களின் கவர்ச்சிகரமான வார்த்தைகளையும் கேட்டு ஸ்ருதிகளில் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து புனித சடங்குகளையும் பார்த்து அந்த இரண்டு மதமற்றவர்களும் பக்தியின் பாதையில் சிறிது நம்பிக்கையை வளர்த்து கொண்டனர். அவர்கள் தங்கள் சாதியை நினைவில் வைத்து கொண்டனர். புண்டரீகரும் அம்பரீஷரும் தங்கள் சொந்த தீய செயல்களை கண்டித்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். இந்த பிறவியிலேயே, அதுவும் தெரிந்தே, நாம் செய்த பாவங்களின் இந்த பரந்த சமுத்திரத்தை நாம் எவ்வாறு கடப்போம்? அது மறைந்து போக முடியாது. நாம் இருவரும் குவித்துள்ள பயங்கரமான பாவங்களுக்கு மிகவும் அரிதான பரிகாரம் என்னவென்று புனித நூல்களுக்கு கூட தெரியாது. இன்னும் யாக சபையில் உள்ள இந்த பிராமணர்களிடம் மீட்பை பற்றி கேட்போம். அவர்கள் வேதங்களை நன்கு அறிந்தவர்கள். அவர்கள் பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த முனிவர்கள் முன் நாம் சாஷ்டாங்கமாக பணிந்தால் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு முடிவு செய்த பிறகு அவர்கள் அந்த பிராமணர்களுக்கு மரியாதை செலுத்தினர். அவர்கள் தங்கள் பாவ குற்றங்களை மீண்டும் மீண்டும் ஒப்புக்கொண்டு பிராயச்சித்த முறைகளை பற்றி அவர்களிடம் கேட்டார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த சிறந்த பிராமணர்கள் விழிகளை மூடிக்கொண்டனர். அவர்கள் எதுவும் கூறவில்லை. அவர்களின் முகத்தில் பெரும் ஆச்சரியத்துடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் கூறுவது போல், ஐயோ, இந்த கொடியவர்களால் மிகவும் பயங்கரமான பாவங்கள் குவிந்துள்ளன. புனித நூல்கள் பொருத்தமான பிராயச்சித்தத்தை பரிந்துரைக்க முடியாது. எனவே அவற்றை மீட்க எங்களுக்கு தகுதி இல்லை. அவர்களில் ஒரு முக்கிய விஷ்ணு பக்தர் இருந்தார். அவர் சபையின் தலைவராக இருந்தார். அவர் இறைவனிடம் காட்டிய பக்தியின் மகத்துவத்தால் அனைத்து பாவங்களையும் அழித்தார். பொருத்தமான வார்த்தைகளை அறிந்தவர்களில் அவர்கள் மிகச் சிறந்தவர். அவர் புன்னகைத்து கொண்டே அவர்களிடம் கூறினார். ஸ்ரீ வைஷ்ணவர் கூறினார், பிராமணரே, க்ஷத்ரியரே, நீங்கள் பாவங்களின் கொடூரமான குவியலிலிருந்து விடுதலை பெற விரும்பினால் உடனடியாக புருஷோத்தமரிடம் செல்லுங்கள். அது புனித தலங்களில் மிகச் சிறந்த ஒன்று. மர சிலையால் ஆன புருஷோத்தமர் அங்கு இருக்கிறார். கடவுள் அரசரான இந்திரத்யும்னனை அவரது பக்தியின் காரணமாக ஆசீர்வதித்தார். சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்திய அந்த பிரபஞ்சத்தின் அதிபதியை சாந்தப்படுத்துவதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் பாவங்களின் அழிவை அடைவீர்கள், அல்லது நீங்கள் விரும்பியபடி விடுதலை பெறுவீர்கள். அவர் பயங்கரமான தீய செயல்களின் வடிவத்தில் பஞ்சு திரளுக்கு ஒரு காட்டு நெருப்பு போன்றவர். கோடிக்கணக்கான பிறவிகளில் கூட தவம் மூலம் இதை பாவங்களின் திரளை அழிக்க முடியாது. அந்த இறைவனை கண்டதும் அனைத்து பாவங்களும் உடனடியாக அழிக்கப்படும். எனவே தாமதிக்காதீர்கள், விரைவாக அங்கு செல்லுங்கள். தெற்கு கடலின் கரையில், அதாவது தெற்கு கடற்கரை உள்ள உத்கல தேசம், ஒடிசாவின் புனித பூமியில் உள்ள நீலமலையின் உச்சியில் வசிக்கும் இறைவனிடம் அடைக்கலம் தேடுங்கள். கருணையின் களஞ்சியமான அந்த இறைவன் நீங்கள் விரும்பியதை நிறைவேற்றுவார். இவ்வாறு வழிநடத்தப்பட்ட போது பிராமணர்களும் க்ஷத்ரியர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். பிராமணர்களே, அவர்கள் அந்த வழியாகவே புருஷோத்தமனை நோக்கி சென்றனர். 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.